சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தௌசம்பட்டி ரயில்வே பாலம் கட்டுமான பணிகளில் மாநில அரசின் மெத்தன போக்கால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தௌசம்பட்டி பகுதியில் சேலம் மேட்டூர் செல்லும் ரயில்வே பாதையில் மேம்பால பணிகள் ரயில்வே நிர்வாகம் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே முடித்துவிட்டது. மீதமுள்ள பாலம் இணைப்பு பணிகளை மாநில அரசு முடிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பாலம் கட்டுமான பணிகளை இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு விரைந்து முடித்திட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி திருத்தேரோட்டமும் பாரம்பரியமான சிறப்பு நீதிமன்றமும் நடைபெற்றது. புதுப்பட்டி ஸ்ரீ துலுக்க சூடாமணி அம்மன் கோவில் பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்று கூடி தேரை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர். திருவிழாவின் போது நிகழும் திருட்டு, கொலை, கொள்ளை சம்பவங்களில் குற்றவாளிகளுக்கு உடனுக்குடன் தீர்ப்பு வழங்கும் வகையில் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அப்பகுதி துவக்கப்பள்ளியில் 2 நாட்கள் நீதிமன்றம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற சிறப்பு நீதிமன்றத்தில் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது, தகராறு செய்தது உள்ளிட்ட கிராம மக்களின் வழக்குகளை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய ஆய்வில் 5 சிலைகள் போலியானவை என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள உலோக திருமேனி சிலைகள் காப்பகத்தில் திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 5349 சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இங்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் தொல்லியல் துறையினர் 7 கட்டங்களாக நடத்திய ஆய்வில் 5 சிலைகள் போலி என கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் ஆய்வறிக்கை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சிலை மோசடி விவகாரத்தில் இந்து அறநிலையத்துறை முன்னாள் ஆணையர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் சோமஸ்கந்த சிலையில் 8 கிலோ தங்கம் மோசடி செய்யப்பட்டதாக முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் தம்மை கைது செய்தபோது விதிகள் மீறப்பட்டதாக மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் ஆணையர் வீர சண்முகமணி கைதின் போது விதிகள் பின்பற்றப்பட்டதா என 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு உத்தரவிட்டார். விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் அதிமுக தேர்தல் பிரச்சார பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் நேரில் பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், கருத்து கணிப்பும் மக்கள் தீர்ப்பும் வேறு வேறாக இருக்கும் என்று தெரிவித்தார். விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரித்தார். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவை விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு நள்ளிரவில் சந்தித்து பேசியதில் மர்மம் இருப்பதாக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயிகள் கடன் குறித்து எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பாஜக அரசு தற்பொழுது தேர்தலுக்காக பொய் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளதாக சாட்டினார். கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்குரிய நீரை பெற்றுத்தராமல் கோதாவரியை இணைத்து தமிழகத்திற்கு தண்ணீர் தருவேன் என்பது மோசடி நடவடிக்கை எனவும் PR பாண்டியன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கடனை திருப்பிக் கொடுக்காதவரை தீ வைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதரக்குடி கிராம ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முருகானந்தம் குஞ்சு முகமது என்பவரிடம் 3,55,000 ரூபாய் வாங்கியுள்ளார். பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இருந்த நிலையில் முருகானந்தத்தை பார்க்க குஞ்சு முகமது சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தில் வந்த முருகானந்தத்திடம் லிப்ட் கேட்டு ஏறிய குஞ்சு முகமது தான் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை எடுத்து முருகானந்தம் மீது ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முருகானந்தம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதான திருநாவுக்கரசு உள்ளிட்ட 4 பேரும் சென்னையில் உள்ள அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்நிலையில் சென்னையில் உள்ள அறிவுரை கழகத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டனர். அறிவுரை கழக தலைவர் ராமர், உறுப்பினர்கள் ரகுபதி மற்றும் மாசிலாமணி முன்னிலையில் 4 பேரும் தனித்தனியாக ஆஜர்படுத்தப்பட்டனர். திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோருடன் அவர்களது உறவினர்களும் அறிவுரை கழகத்தில் ஆஜராகினர். பின்னர் 4 பேரும் மீண்டும் அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் முறைப்படி போடப்பட்டுள்ளதா என்பது குறித்த அறிக்கையை அறிவுரை கழக தலைவர் நீதிமன்றத்தில் அளிப்பார்.
வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த ஜவ்வாது மலை பகுதியில் முறைகேடாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஜவ்வாது மலை மேல்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேடி என்பவர் துப்பாக்கியுடன் அப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்த போது அரசின் அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வேடியை கைது செய்த போலீசார் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் பெண்ணிடம் நூதன முறையில் 6,50,000 ரூபாயினை கொள்ளையடித்த வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்த சாந்திமதி என்பவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி தட்டாஞ்சாவடி பகுதி வங்கியிலிருந்து 6,50,000 ரூபாயினை மருத்துவ செலவிற்காக எடுத்து சென்றுள்ளார். அப்போது அங்கே இருந்த மர்ம நபர்கள் சாந்திமதி மீது அரிப்பு ஏற்படும் வேதிப்பொருளை தூவி நூதன முறையில் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருச்சியைச் சேர்ந்த அருண் பாண்டி, மூர்த்தி ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,40,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி ஸ்ரீ சட்டைநாதர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. ஸ்ரீ சட்டைநாதர் கோவில் கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. தேவாரம் இசைக்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. மக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் தமிழகத்தை வாட்டி வதைக்கும் நிலையில் நெல்லை மாவட்டத்தின் சில பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த திடீர் மழை காரணமாக குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்து அருவியில் நீர் கொட்டத் தொடங்கியது. அருவிகளில் கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக நீராடினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இளம்பெண்ணை கிண்டல் செய்தவர்களை தட்டி கேட்டவரை 2 பேர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். பொன்னமராவதி அருகே உள்ள சுள்ளாம்பட்டியில் இளம்பெண் ஒருவரை அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் சுரேந்திரன் ஆகியோர் தொடர்ந்து கிண்டல் செய்து வந்துள்ளனர். இதனையடுத்து தினேஷ் மற்றும் சுரேந்திரனை அவர்களது உறவினரான பாலசுப்ரமணியன் என்பவர் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் காயம்புஞ்சை எனும் இடத்தில் பாலசுப்ரமணியத்தை மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்த தாய் மகன் மீது வாகனம் மோதியதில் இருவரும் உயிரிழந்தனர். மூங்கில் துறைப்பட்டு அருகே உள்ள மைக்கேல்புரத்தைச் சேர்ந்த ஜாக்குலின் சகாய மேரி என்பவர் 5ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகன் லூயி மாரிய மான்ஃபோர்டுடன் பெங்களூரு செல்ல மைக்கேல்புரம் பேருந்து நிலையத்திற்கு சென்றார். அங்கு பேருந்துக்காக காத்திருந்த இருவர் மீதும் அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இந்த விபத்தில் ஜாக்குலின் சகாய மேரியும் லூயி மரியவன் போடும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நாட்டு வெடிகுண்டு மற்றும் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். குஞ்சாண்டியூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த கருமலைக்கூடல் போலீசார் அவ்வழியாக சென்ற கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது காருக்குள் 12 நாட்டு வெடிகுண்டுகள், 7 பட்டாக்கத்திகள், தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டைகள் இருப்பதை கண்டறிந்த போலீசார் அவை அனைத்தையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர்கள் குஞ்சாண்டியூர் பகுதியைச் சேர்ந்த முருகன், இளம்பள்ளியைச் சேர்ந்த அருள் செல்வன் என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் என்பவர் கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்தனர். கூலிப்படையை ஏவியதாக அரவிந்தன் என்பவரை தேடி வருகின்றனர்.